சாத்தியமில்லா நேரத்திலும் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவர்க்கு தானே முன் வந்து அற்புத சக்திகள் தந்து சத்தியமாய் சாதிக்க செய்வேன். ஏனெனில் நான் உன் சிவன், சர்வம் செய்த இறைவன். எல்லா ஸ்பிரிச்சுவல் பர்சனும் நல்ல ஃபேமிலி பர்சன் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஃபேமிலி பர்சனும் பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். இது முதல்ல ஒன்று. ஏன்னா இல்லறம் இல்லாம நல்லறமே கிடையாது. நீ எப்ப உன் மனைவியை நீ பாராட்டியோ அது உன் புள்ளையும் உன் பொண்ணும் பார்க்கும். இப்படியும் ஒரு குடும்பம் வாழலாமான்னு அதுக்கு தோணும். அதுக்கு தப்பு செய்யற இந்த சூழல்ல நீ படிச்ச படிப்போ நீ கும்பிட்ட சாமியோ போய் காப்பாத்தாது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குன்ற நினைப்பு மட்டும்தான் அதுக்கு கவசமா கேடயமா வந்து நிற்கும். இந்த சின்ன பசங்க கூட நம்பிடலாம். இந்த நல்லவன் மாதிரியே பாக்கெட்ல சாமி போட்டோ, இந்த போன்ல சாமி படம், அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும் தான் தெரியுது எவ்வளோ பெரிய டுபாகூர்னு. கெட்டிங் வாட் யூ வாண்ட் இஸ் நத்திங். இந்த உலகம் பார்ப்பா, அவருக்கு என்னப்பா நினச்சா வீடு வாங்கிட்டா இருப்பாங்க, 2 பசங்க கல்யாணம் பண்ணிட்டாப்பா. ஏய், உனக்கு தானே தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன்னு. பட் ஆர் யூ என்ஜாயிங் வாட் யூ ஹேவ்? உங்கள் பையன் டாக்டர் படிக்கிறான், அவன் மண்டே டாக்டரா, டியூஸ்டே டாக்டரா, தேர்ஸ்டே மட்டும் டாக்டரா? இல்லை சார், சொல்லுங்கள் சார். டாக்டர் படித்த பையன் எல்லா நாளும் டாக்டர்னா இறைவன் எல்லா நாளும் இறைவன். உனக்கு பாபாவை நம்புறியா? அவர் எல்லா நாளும் பவர்ஃபுல் நம்பு. தேர்ஸ்டே மட்டும் பவர்ஃபுல் நம்பினா அசிங்கமாக கேட்பேன். அதை மீறி இந்த ஸ்டேட்டஸில் வைக்கிறது, அப்புறம் இந்த பிக்சர் டிபியில் வைக்கிறது, இதால் எந்த பிரோஜனம் கிடையாது. இதுக்காக கடவுள் உங்களுக்கு நல்லது செய்யவே மாட்டார். ஏன்? ஏன்னா அவர்கிட்ட ஃபோன் கிடையாது. ப்ராமிஸ், என்ன நம்புங்க. இல்லை சத்தியமா எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருந்துச்சுன்னா நான் ஃபோன் நம்பர் வாங்கி தரேன். ஜோதிடத்தில் மகாஜோதி சிவனது உன்னோடு இருக்கையில் நவகிரகமும் அனுகிரகமாய் மாறும். ஃபர்ஸ்ட் நேச்சர் மனித உலகத்தில். இறைவன் படைப்பில் உன்னை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் கண்ணு நேச்சரோட முடிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு நேச்சர்லேருந்து அடுத்து ஒரு சொசைட்டி, அடுத்த பெல்ட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். நான் உங்களுக்கு ஜியோகிராஃபி, டெமோகிராஃபி, சைக்கோகிராஃபி, எத்னோகிராஃபின்னு இன்டென்ஸாக பேசலாம். ஐம் நாட் ஹியர் டு டூ தட். இல்லை வெறும் சக்கராஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடலாம். மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிப்புரா, அனஹதா, விஷுத்தி, ஆக்கினா, சரசரான். ஐம் நாட் ஹியர் டு எக்ஸ்பிரஸ் மை எக்ஸ்பர்டைஸ். ஐம் நாட் ஹியர். பட் அண்டர்ஸ்டாண்ட் த சீக்ரெட். ஃபர்ஸ்ட் நேச்சர், அடுத்து சொசைட்டி, அடுத்து ஃபேமிலி. நீ வாழ்கிற சொசைட்டி மாறி வந்தால் கூட உன் ஃபேமிலி கரெக்டாக இருக்கா நீ பார்த்துட்டே இருப்ப. யாருக்காவது புரியுதாடா கண்ணு? ஆனால் அந்த ஃபேமிலிக்கு ஸ்கோரே செல்ஃப். நீ மட்டும் நிம்மதியாக இருந்துட்டுனா குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி நீ மேலே வந்துடலாம். நீ ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்துட்டுனா சொசைட்டி நிம்மதியாக கூட நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துடலாம். ஆனால் சொசைட்டியே சூப்பராக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியில் பிரச்சனைனா உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. Is there anybody able to connect with me? Can I say the answer is please don't cheat yourself. அது புரியாமல் குருஜி நான் வயசான காலத்தில் இப்போ வந்து நான் குடும்பத்தை விட்டு போயிட்டேன். என் முன்னாடி இப்போ ஓடி போயிட்டேன். குடும்பத்தை விட்டு போகிறவன் ஆன்மீகவாதியே கிடையாது. எல்லா ஸ்பிரிச்சுவல் பர்சனும் நல்ல ஃபேமிலி பர்சனாக எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஃபேமிலி பர்சனும் பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். இது முதல்ல ஒன்று. ஏன்னா இல்லறம் இல்லாமல் நல்லறமே கிடையாது. இப்போ ஞானத்தில் 2 முதல்ல என்ன? when you have nothing you should have a positive attitude. அந்த ஆட்டிடியூட் கொடுக்குற குடும்பமாக நீ இருக்கணும். குருஜி நான் ஏன் பாசிட்டிவாக இருக்கணும்? இந்த உலகத்தில் நெகட்டிவிட்டி, அன்சர்டனிட்டி, இன்செக்யூரிட்டி எப்பவுமே இருக்கும். இது 3 இருந்தாலும் இறைவன் என் கூட இருக்கிறதால எனக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்கும் தெரிஞ்சாதான் நீ ஆன்மீகவாதியா. அதுதான் பாசிட்டிவிட்டி. யூ கெட் தட் சார்? இப்போ இதெல்லாம் இல்லாதப்ப நீங்கள் ஏன் சார் பாசிட்டிவாக இருக்கணும்? தட் இஸ் ரியாலிட்டி. ஓ குருஜி, அப்போ நேச்சர், அடுத்து சொசைட்டி, அடுத்து ஃபேமிலி. அப்போ இந்த நிமிஷத்தில் நான் என்ன குருஜி பண்ணணும்? சொசைட்டியில் என்ன பண்ண? சொசைட்டி நீ மாற்ற முடியாது. உன் ஃபேமிலிக்கு நீ என்ன பண்ண முடியும்? ஃபவுண்டேஷன் முக்கியமா, இன்டீரியர்ஸ் முக்கியமா? எதுவும் முக்கியம்? கலக்கிறீங்களே, எல்லாம் ஞானியாக இருக்கீங்களே. நான் கூட சாதாரண ஆளுங்கன்னு நினச்சேன். இந்தியன் உமன் தவிர்த்து வேறு எந்த உமனை பார்த்தாலுமே நான் உடம்பு சரியில்லைனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஆனால் இந்தியன் உமன் மட்டும் கெட்ட பழக்கம் இருக்காது, கஞ்சா, தண்ணி, டேட்டிங்கு ஒன்றும் தெரியாது அதுங்களுக்கு. ஆனால் உடம்பு அன்ஹெல்த்தியாக இருக்கும். என்னன்னு பார்த்தா ஃபேமிலியை பார்த்துக்கினா மாதிரி அவங்க உடம்பு 10% பார்த்துக்கினா போதும். இப்போ இருக்க மாதிரி 100% நல்லா இருப்பீங்க நீங்கள். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. எப்பயாவது உன் குடும்பம் யாருன்னு தெரியணும்னா ஒரு 4 நாள் உடம்பு சில மாதிரி நடிச்சு பாரு. சம்டைம் நீ நொந்துருவ. இதுங்களோடையா வாழ்கிறேன் நான்? அந்த நிலைமை உண்மையில் உனக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அது பெரிய வலி. அது எல்லாருமே யாரும் தெரிஞ்சிடும். உன்னால் தாங்க முடியாது. இது உண்மை. அப்போ இந்த பாசிட்டிவ் ஆட்டிட்யூட் என்ன குருஜி பண்ணும்?
இப்போ நான் வரேன் சைக்காலஜிக்கல் வரேன், டாக்டர்ஸ் இருக்காங்களா அந்த லிசன். உன் மைண்டுக்கு நீ எது நடந்தாலும் நல்லது நடக்கும்னு சொல்லும் போது இந்த உடம்புக்கு கிடைக்க வேண்டிய வீக்னஸோட பீரியடுக்கு பற்றி அது குறையும். ஸ்ட்ரென்த் எவ்வளோனா கொடுக்கலாம். நான் பஞ்சர் ஆயிடுச்சுமா, ஓட்டையாக இருக்குது, அடின்னு அடிச்சுருக்கேன், எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் என்ன பிரயோஜனம் இருக்கா? அப்போ ஃபஸ்ட்டு நான் லாக் பண்ண வேண்டியது கொடுக்க வேண்டிய ஸ்ட்ரென்த்தா இல்லை வீக்னஸ் அட்டாக் ஸ்டாப் பண்ணுமா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சிங்களா? நான் சைக்காலஜினே ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஆத்மதை நான் வந்து கற்றுக் கொடுத்துருவேன். ஏன்னா மிருகத்துக்கும் சைக்காலஜி இருக்குது, ஆனால் மனுஷனுக்கு அதை மீறி ஒரு பெரிய பிரச்சனை ஐடியாலஜி இருக்குது. உன்னால் அதை ஜெயிக்கவே முடியாது. உன் ஐடியாலஜின்னு உனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. போன வாரம் ஒருத்தங்க பார்த்தேன் பெங்களூரில், எதுக்கு அந்த பொண்ணு போட்டு அவங்க டார்ச்சர் பண்ணாங்கன்னே தெரியல. அப்புறம் அந்த சிஓவும் ஆத்மிகன்னு தெரிஞ்சோடனே கூப்பிட்டேன் நான், ஏன் என்ன இது மாதிரி? சார் சாரி சார் என்னன்னு பார்த்தா அந்த ஆளை அவர் காலேஜ் படிக்கும் போது நளினின்னு ஒரு பொண்ணு ஏமாத்திடுச்சு. புரியுதுங்களா? இப்போ இந்த பொண்ணு பேர் நளினி, இந்த ஆள் இந்த பொண்ணு வச்சு செஞ்சுருக்கான் ப்ரொமோஷன் கொடுக்காம. சார் உங்களுக்கு கேட்க சிரிப்பாக இருக்கு, ஆனால் இந்த மாதிரி கேரக்டர் உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. ஒரு ஃப்ரெஞ்ச் பேர் வச்சுவேன் உன்னை எவனோ ஏமாத்திட்டு போயிட்டு இருப்பான். உனக்கு உன் ஆஃபீஸில் எவனை பார்த்தாலும் பிடிக்காது, அவன் ஃப்ரெஞ்ச் பேர் வச்சுருக்கான், எனக்கு பிடிக்காது. சார் இந்த மாதிரி கேரக்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? கேன் சி த ஆன்சர் ரைஸ்? தப்பாக எடுத்துக்காதீங்க சார், நான் உங்களை குறை சொல்லுங்க சார். ஐம் நாட் கெட்டிங் இன்டு இட். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுமான்னு தெரியல. உன்னை நீ ஏமாத்திப்ப. நான் ஃபேமிலிக்கு வரேன். அப்போ இன்னிலேருந்து ஒரு புருஷனோட தலையாய கடமை, இது ஒரு புது ட்ரெண்ட். இப்போது சார் நான் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணிட்டேன் சார், எவ்வளோ கஷ்டப்பட்டு மாதம் கல்யாணம் பண்ணேன் சார். அது மாதிரி நிறைய பீஸ் இருக்கலாம். ஒரு 4-5 பேர் பார்த்தேன், குருஜி நாங்கள் அந்த டைம்லேயே லவ் பண்ணி வந்தோன்னு. ஆனால் உண்மையான ஆன்மீகவாதி என்ன தெரியுமா அழகு? நான் லவ் பண்ண பொண்ணை கட்டிக்கினேன், லவ் பண்ண பையனை கட்டிக்கினேன், அதில் நான் வரல. நீ யாரை கல்யாணம் பண்ணாலும் கல்யாணம் பண்ண பொண்ணை லவ் பண்ணும், நீ தான் ஆன்மீகவாதி, மற்றதெல்லாம் செகண்டரி. எனக்கு புரிஞ்சு நான் என்ன பண்ணணும் அதுக்கு? யூ ஆர் லேர்னிங் டுகெதர், க்ரோயிங் டுகெதர். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் அன் மேல் கேன் கேட் எஸ் உன் விதி உன் வசம். எப்போ தெரியுமா? உங்கள் ஒய்ஃப் இருக்க வரைக்கும் தான், உங்கள் ஃபேமிலி இருக்க வரைக்கும் தான். அப்போ இங்கே வந்து எல்லா மென்னுக்கும் நான் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறேன். 3 விஷயம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட பண்ணணும். பாயிண்ட் நம்பர் 1, வேணுமோ வேணாமோ உங்களுக்கு அவங்க தான். எத்தனை பேருக்கு புரியுது? இல்லை நம்புறேன் நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீ நல்லா இருக்கும் போது இப்போ நீ 1000 பேசலாம். என்ன சிங்கப்பூரில் கேட்டாக, நீ தண்டமுண்டமாக இருக்கும் போது நம்மளை அக்செப்ட் பண்ண இந்த பொண்ணை பார்த்துக்கிறது தான் உன் முதல் கடமை. யாருக்கெல்லாம் புரியுது? குருஜி பார்த்துக்கிறதுனா என்ன? ரொம்ப சிம்பிள், அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணும். குருஜி ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனா என்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், என்ன நடந்தாலும் நீ அவங்கக்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது நிறுத்தக்கூடாது. கொஞ்சம் கூட சொல்லலை, பொய்யாவே கொஞ்சன்றேன். யாருக்கு புரியுது? இப்போ நானே ஒரு சாமியாராக உங்களுக்கு வர சித்ரா பௌர்ணமிக்கு நல்ல யோக காலம், எல்லா நேரமும் சுக்கிர ஓரையில் ஈவினிங் அந்த 6 to 7 சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து லிப்கிஸ் என்ன சத்தியமாக பண்ணியிருப்பேன். நீ பைத்தியக்கார மாதிரி சத்தியமாக பண்ணியிருப்பேன். ஐயோ குருஜி சொல்லிட்டாரு, அப்படியே கிழக்கால நின்று மேற்கால முட்டின்னு அப்படியே தெற்கால அப்படியே அடிச்சுன்னு அப்படியே சந்திரனே சந்திரனேன்னு சொல்லியிருப்பேன். நீ ஏதாவது தப்பாக தானே கேட்டேனாமா? நான் ஏதாவது தப்பாக கேட்டேனா? அடுத்த ஒரு மாதம் பொண்டாட்டிக்கு எஃபர்ட் எடுத்து ஃப்ளர்ட் பண்ணு. ஒரு ஃபிக்ஸ்டு டைம் இல்லை, அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு வாட்டி 2 வாட்டியாவது என் ஒய்ஃபை பாராட்டணும். சும்மா பாராட்டு. அவங்க காஃபி போட்டு கொடுக்குறாங்களா, மா சூப்பர்மா, எங்க அது டீங்க, சூப்பர்மா, விட்டுரு. போய் ஒரு டைரி போடு. நான் பேசுறது குல ஒழுக்கம். எடுத்தோன்னே சொன்னா கேட்டுருவியா நீ? குல ஒழுக்கம் இல்லாத குடும்பத்தில் சிவ ஒழுக்கமே வராது. இறை ஒழுக்கம். நீ போய் சொல்லி ஏமாத்துற. ஏன் குருஜி? நீ எப்போ உன் மனைவியை நீ பாராட்டுறியோ அது உன் புள்ளையும் உன் பொண்ணும் பார்க்கும். இப்படியும் ஒரு குடும்பம் வாழலாமான்னு அதுக்கு தோணும். அதுக்கு தப்பு செய்யற இந்த சூழல்ல நீ படிச்ச படிப்போ நீ கும்பிட்ட சாமியோ போய் காப்பாத்தாது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்குன்ற நினைப்பு மட்டும்தான் அதுக்கு கவசமா கேடயமா வந்து நிற்கும். அப்போ உன் பிள்ளைக்காகவாது உன் பொண்டாட்டிய கொஞ்சன்ற நான். Is there anybody able to connect with me? Invest your bloody time. That is called Bible. Once you are married, if you are a spiritual person who is a Christian, prove that you are a Christian by investing time on your wife, with your wife. நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் தெளிவாக சொல்லுவேன். நான் சொல்லுவேன், ஒரு முக்கியமான சண்டை வருதுன்னா
திட்டுறது உங்கள் பொண்டாட்டிங்க. அப்படியே அப்படியே திரும்பி சண்டை போடுவியா? ஆம்பளை தானே நீ. டக்குன்னு ஒரு கண்ணடிக்கு தெரியாதா உனக்கு? எப்போ கடைசியாக பொண்டாட்டி பார்த்து கண்ணடிச்சிருக்க நீ? என்ன குறைய போகுது சொல்லு. இல்லை பேசணும், டக்குன்னு ஒரு லிப் கிஸ் அப்படி வச்சு விட, என்ன குறைய போகுது? இதை நான் ஏன் சொல்றேன்னா, இன்னொருத்தன் பொண்டாட்டி கரெக்டாக கண்ணடிக்கலாம். இதை நான் இப்பெல்லாம் தெளிவாக சொல்லிடுறேன் சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சின்ன பசங்க கூட நம்பிடலாம். இந்த நல்லவன் மாதிரியே பாக்கெட்டில் சாமி ஃபோட்டோ, இந்த ஃபோனில் சாமி படம், அவங்க ஒய்ஃபுக்கு மட்டும்தான் தெரியுது எவ்வளோ பெரிய டுபாகூர்னு. நம்பாத. சிலர்லாம் மூஞ்சி அப்படி திரும்ப வச்சிருப்பான், அப்படியே வரவெல்லாம் ஊரில் இருக்க எல்லாரையும் மதிப்பான். வாங்கோ காஃபி சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு. அந்த அம்மாவுக்கு மட்டும் யாரா அந்த அம்மாகிட்ட பாராட்டு போகும்போது அந்த அம்மாவுக்கு பிளட் ப்ரெஷர் ஏறும். சே, ஐயா மாதிரி வராதுங்க. ஐயா மாதிரி நீ பார்த்த. கெட்டிங் வாட் யூ வாண்ட் இஸ் நத்திங். இந்த உலகம் பார்ப்பா, அவருக்கு என்னப்பா நினச்சா வீடு வாங்கிட்டா இருப்பாங்க, 2 பசங்க கல்யாணம் பண்ணிட்டாப்பா. ஏய், உனக்கு தான்டா தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போனான்னு. பட் ஆர் யூ என்ஜாயிங் வாட் யூ ஹேவ்? இல்லை இல்லை. அப்போ உன் பசங்களுக்கு நீங்கள் எஜுகேஷன் கொடுக்குறதோ கம்ஃபர்ட் கொடுக்குறதோ எசென்ஷியல். ஆனால் அதோட முக்கியம், நீ நினச்சா மாதிரி நல்லா வாழ போகிறோன்னு உணர வைக்கிறது தான் ஃபண்டமெண்டல். நீ அவசர அவசரமா அப்படியே நைஸ் பேரண்டாக மாறின்னு வர. நீ ஏமாத்துறவங்க குழந்தைய தேவையில்லை. காசு இல்லாத குழந்தைங்க எவ்வளோ நல்லா இன்னும் வளருது எனக்கு தெரியும். இல்லை, காசு நல்லா வசதியாக இருக்க குழந்தைங்க அம்மா அப்பா எல்லாம் எவ்வளோ வசதியாக இருக்குன்னு தெரியும். நல்லா புரிஞ்சுது. உலகம் ஏமாற்றும். அம்மா அப்பா தான் எல்லாம் உயிர்னு சினிமாவில் காட்டலாம். எல்லாருக்கும் நல்ல அம்மா அப்பா அமையிறது கிடையாது. டோன்ட் டேக் மீ ராங். இஸ் தேர் எனிபடி வில் கனெக்ட் வித் மீ? இஃப் யூ see anybody above the age of 50, they're all rare species. ஏன்னா நீங்கள் பார்க்குற வேர்ல்டு இப்போ வெறும் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் தான். இதுக்கே நீ டென்ஷனாக சுற்றினுங்க. இங்கே உட்காந்துக்கு பாருங்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க தான் கேன பசங்க தான் இருப்பாங்க. கேட்டால் இன்னும் பூமருன்றீங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்றீங்க. அவங்களுக்கு அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்க தெரியல. நீங்கள் பார்க்குற இந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் ரொம்ப நாள் கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் லவ், கேர் அண்ட் சாக்ரிஃபைஸ்லேயே வாழ்ந்ததுங்க. அதை ஹாப்பியாக வேறு பண்ணுறோம். என்ன அவங்களுக்கு அதை முன்னிறுத்தி பேச தெரியாது. அதாவது எனக்கு சுகமாக இருக்க வாய்ப்பு இருந்தும் தன் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுன்றதே தெரியாது. அது உங்கள் மேலே தான் பிரச்சனை. எல்லாம் பார்க்கணும். ஏன்னா குருஜி நான் ஒன்றும் பண்ணல குருஜி, வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் நீ ஒன்றும் பண்ணலையா? முன்ன எவன் நல்லவனோ அவனுக்கு தானாக நல்ல பேர் வந்துடும். இந்த காலம் அப்படி கிடையாது. சொன்னாதான் நல்ல பேர் வரும். நீ தான் உன்னை பாராட்டிக்கணும், நீ தான் உன்னை ப்ரொமோட் பண்ணிக்கணும். நீ பாட்டுக்கு 4 பேரை தானாக புரிஞ்சுப்பாங்க. குருஜி நான் செய்கிறத செஞ்சுட்டேன், வரவும் போகிறலாம் செஞ்சுட்டு போயிடுவான். யூஸ் பண்ணுவான், தூக்கி போட்டு போயினே இருந்துருவான். அப்போ ஃபஸ்ட்டு உடல் நலம், அடுத்து மனநலம், அடுத்து ஞானம். ஐயா, இறைவன் ஞானத்தில் எது உச்சக்கட்ட ஞானம்ன்றான்? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், when you have nothing, even when you have nothing, you should have an attitude which will make you think எனக்கு எது நடந்தாலும் பாசிட்டிவாக தான் நடக்கும். ஏன்னா சாதாரணமாக நீ நினச்ச நேரத்தில் இந்த உலகம் மாறாது. நினச்ச நேரத்தில் மனிதர் மாற மாட்டான். ஆனால் நினச்ச நேரத்தில் உன்னுடைய மனோபாவத்தை மாற்றிக்கலாம். மனோஸ்திதி டிசைஸ் த பரிஸ்திதி. அகமது புறம் செய்யும், புறமது அகம் செய்யவே செய்யாது. ஐயா, ஞானத்திலே உச்ச நான் என்ன? ஈவன் when you have nothing, you should have the power to hold on to positive attitude. எல்லாமே நல்லா இருக்கும்போது நல்லா இருப்பேன்னு நினைக்கிறது உனக்கு எதுக்கு அறிவு? அதுக்கு எருமாடு போதுமே. எதுவுமே நல்லா இல்லைனா கூட எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு புரிகிற ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கான்ஃபிடன்ஸ் தான் எதர்ச்சியான தேவையே. குருஜி நான் இருக்கிற நிலைமைக்கு எங்கே குருஜி நல்லா இருக்கிறது? நான் கேட்காத மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ். இப்போ இது ஒரு புது நோய் உங்கள் எல்லாருக்கும். மோட்டிவேட்டாக இருக்கிறதுக்கே உனக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் தேவைப்படுது. ஒழுங்காக மீன் ஒருத்தர் 100 முட்டாள் இருக்காமா, இப்போ நான் மோட்டிவேட் பண்ணிட்டேன். இப்போ என்ன தெரியுமா? மோட்டிவேட்டட் முட்டாளாக சுத்தம் அது. நான் மோட்டிவேட் பண்ண வரல. நீ ஆக்டிவேட் ஆகணும்னா உனக்கு ஆசை மட்டும் இருந்தால் அது நடக்காது. அதுக்கு டைம்லைன் இருக்கணும். டைம்லைன் இருந்தால் மட்டும் அது நடக்காது. அதுக்கு நான் டிசர்விங் நீ நம்பணும். நீ ஆரம்பிக்கிறது எப்படி? எனக்கெல்லாம் ரொம்ப டூ மச்சுங்க குருஜி. நான் நம்புறதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. சாதாரண காரணம், நீ இறைவன்ற வார்த்தை இனிமேல் பேசினா அது கோயில் இருக்குது, செவ்வாய்க்கிழமை ரொம்ப பயங்கர பவர்ஃபுல் முருகன் இருக்குது, சாய்பாபா தேர்ஸ்டே பவர்ஃபுல்லு. இந்த மாதிரி கேவலமாக பேசுறது நிறுத்து. இப்போ நீ என்ன பண்ணிட்ட? தேர்ஸ்டே தான் சாய்பாபாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்படியா? சொல்லு. உங்கள் பையன் டாக்டர் படிக்கிறான், அவன் மண்டே டாக்டரா, டியூஸ்டே டாக்டரா, தேர்ஸ்டே மட்டும் டாக்டரா? இல்லை சார். சொல்லுங்கள் சார். டாக்டர் படித்த பையன் எல்லா நாளும் டாக்டர்னா இறைவன் எல்லா நாளும் இறைவன்.
உனக்கு பாபாவை நம்புறியா? அவர் எல்லா நாளும் பவர்ஃபுல் நம்பு. தேர்ஸ்டே மட்டும் பவர்ஃபுல் நம்பினா அசிங்கமாக கேட்பேன். அதை மீறி இந்த ஸ்டேட்டஸில் வைக்கிறது, அப்புறம் இந்த பிக்சர் டிபியில் வைக்கிறது, இதால் எந்த பிரோஜனம் கிடையாது. இதுக்காக கடவுள் உங்களுக்கு நல்லது செய்யவே மாட்டார். ஏன்? ஏன்னா அவர்கிட்ட ஃபோன் கிடையாது. ப்ராமிஸ், என்னை நம்புங்க. இல்லை சத்தியமா, எனக்கு தெரிஞ்சு இல்லை. இருந்துச்சுன்னா நான் ஃபோன் நம்பர் வாங்கி தரேன். ஆனால் அவர்கிட்ட ஒரு குணம் இருக்கு. சாத்தியமில்லா நேரத்திலும் நான் இருக்கும் இடத்தில் என்னோடு இருப்பவர்க்கு தானே முன் வந்து அற்புத சக்திகள் தந்து சத்தியமாய் சாதிக்க செய்வேன். ஏனெனில் நான் உன் சிவன், சர்வம் செய்த இறைவன். நீ முடியாது நினைக்கிறப்ப என்கிட்ட வா. ஆனா உன்னால எது முடியுமோ அப்போ நான் இருக்குன்னு நினைப்போட செய். குருஜி அதுக்கு என்ன ப்ரூஃப்? நீ ஆரம்பிக்கும் போதே இது நடக்குமா நடக்காதா? நான் நல்ல டைம் போய் பார்த்தேன் குருஜி, ஜோசிகிட்ட கல்யாணம் எப்போ பண்ணலான்னு. கடவுள் அசிங்கமாக கேட்குறாரு, எவன் காசில் கல்யாணம் பண்ண போகிற? உன் காசா, ஊரா முட்டு காசா, உழைச்ச காசா, திருட்டு காசா? உன் காசை கொடுத்து ஹோட்டல்லையோ எங்கேயோ பண்ணுற. நீ நல்லவனாக இருந்தாலே போதும். எனக்கு இந்த கல்யாணம் இந்த நேரத்தில் பண்ணலாமா வேணாமா? என்னையா இது? சொல்ல, நீ சொல்ல. கடவுள் இப்படியா படைச்சாரு? நான் இந்த ஜாதகத்துக்கெல்லாம் அகைன்ஸ்ட் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு மண்ணாங்கட்டி கிடையவே கிடையாது. ஜோதிடத்தில் மகாஜோதி சிவனது உன்னோடு இருக்கையில் நவகிரகமும் அனுகிரகமாய் மாறும். எப்போ? ஜோதிடத்தில் மகாஜோதி சிவனது உன்னோடு இருக்கையில் நவகிரகமும் அனுகிரகமாய் மாறும். தோஷங்கள் திவ்யமாகும், கண்டங்கள் தண்டமாகும், நோக்கங்கள் நிறைவேறும், நோக்கங்கள் நிறைவேறும், யோகங்கள் விருத்தியாகும். ஐயா, அந்த நோக்கங்கள் தான் நீங்கள் சொன்னதா? முதல்ல நான் ஆசை பண்ணணும், அதுக்கு டைம்லைன் வைக்கணும், அதுக்கு நான் தகுதியானோ நான் முதல்ல நம்பணும். உன் வாழ்க்கை செழித்திட ஞானத்தால் என்னை அணுகுவாய். அந்த ஞானத்தில் 5 படி. துணிந்து சிந்தனை செய், பயந்து சாவாத. துணிந்து சிந்தனை செய், புரிந்து உறவு செய். ரிலேஷன்ஷிப் மட்டும் நம்பாத. லவ் எவ்ரி ஒன், ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். ஐ எம் ரிக்வெஸ்டிங், ட்ரஸ்ட் நோ ஒன். ட்ரஸ்ட் நோ ஒன். உன் குடும்பத்துக்காக நீ 20 வருஷம் இல்லை 30 வருஷம் உழைச்சிருப்ப. இது மானம் கெட்ட மனசு. நீ 30 வருஷம் செஞ்சதுக்கு பார்க்காது, 3 நாள் ஏதாவது செய்யாமல் இருந்திருப்ப. திட்டி தீத்துறோம், உன்னை திட்டி தீத்துறோம். குருஜி அவர் பேசுறதை கேட்க முடியல, உன்னை உதைக்கணும். ஏன் பேச விட்டு பார்க்குற? காஃபியில் பேதி மாத்திரை போட்டு கொடு. அவர் திட்டும் போது இன்னும் அன்பாரு, காஃபி குடிங்க காஃபி குடிங்கன்னு கேளு. கீழே ஆசன வாய் ஓப்பன் பண்ணும்போது இந்த வாய் எப்படி ஓப்பன் ஆகுது நான் பார்க்குறேன். அதை விட்டு அவர் எப்போ மாறுவாருன்னே தெரியல குருஜி. மாத்து, கீழே வாயை ஓப்பன் பண்ணி விடு. ஐயோ, மைண்ட் வாய்ஸ்ன்னு அதை பேசுனீங்க. உன் விதி, உன் விதி. இதுவே உட்காந்து கெஞ்சி புரிய வைப்பியா? என்ன புரிஞ்சுக்கோங்க. நீ அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் காரணம் பாவம்னு வச்சுக்கோங்க. அந்த பாவத்துக்கு காரணம் 4 பேர் தான். இத்தனை ஜென்மமா உன்னோட படுத்து குழந்தை பெற்றவங்க, படுத்து உன்னை பெற்றுக்கிட்டவங்க அம்மா அப்பா, அடுத்து நீ பெற்றவங்க, அடுத்து உனக்கு நீயே நம்பின பயம். அப்போ எது செய்கிறீங்களோ இல்லையோ, ஒரு ஹஸ்பண்ட், ஒரு நீ நவகிரகத்துக்கு கரெக்டாக செய்வ. சார் பைத்தியம் ஆயிட்டேன். இங்கேருந்து ராகு சரியில்லை குருஜி. என்கிட்டே வந்து நீங்கள் குருஜி நாங்கள் அங்கே போய் மெடிடேஷன் பண்ணோம்னா குருஜி, இங்கேருந்து அங்கே போய் ராகு பூஜை பண்ணோம். என்ன பண்ணீங்க? பாம்புக்கு விளக்கு பிடிச்சோம் குருஜி. பாம்புக்கா? பாம்பு சிலைக்கா? பாம்பு சிலைக்கு குருஜி. அப்படி தான் பிடிச்சது. ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பா தெரிலன்றான். ஆனால் விளக்கு மட்டும் பிடிச்சிட்டு வந்துட்டான். ஏன்? ஏன்னா நீ நம்ம ஒருத்தர் சொல்லிட்டாரு. கடவுள் அதே செய்ய சொன்னார். அன்பும் சிவனும் தெரியாது, இந்த மகாமந்திரம் தெரியாது, சத்தியமாக தெரியாது. ஏன்னா இதெல்லாம் ஏதோ பிளகா பசங்க எழுதி வச்சதில்லை. நல்ல ஒரு பெரிய அப்படியே லைஃப் சேஞ்சிங் சாங்காக இருந்தால் உங்களுக்கு தெரியும். 100% தெரியும். பழைய காலத்து லைஃப் சேஞ்சிங் சாங்காக தான் கூட தெரியும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், தண்ணி தொட்டி தேடி வந்து அடுத்த லைன் சொல்லுங்கள் சொல்லுங்களேன். ஆனால் நீ பக்தி. ஏன்னா சனிக்கிழமை நான் பெருமாள் பா, மண்டே பெருமாள் பீட்டராக இருந்தார்ல, சண்டே தான் அவர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்து அடுத்த சாட்டர்டேக்கு பெருமாள் ஆகிட்டார். மண்டே என்ன இருந்தார் அவர்? மிஸ்டர் பீட்டர் தானே அவர். இப்போ நீ பெரிய பக்தி வேணும், பெருமாள் பக்தன் சார். என்ன பண்ணுவேன்? சனிக்கிழமானா நான் நான்வெஜ்ஜாக சாப்பிட மாட்டேன் சார். மீதி நாள் பெருமாள் என்ன எனக்கு சொல்ல. நீ இது எங்கே போய் எங்கே கனெக்ட் பண்ணி உன் குடும்பத்தை நாசமாக்குற? நீ
கடவுளை மதிக்கிறவன் பேசுற வார்த்தை இன்னொருத்தனுக்கு வாழ்க்கை தரக்கூடாது, வரம் தரணும். நீ எப்ப நீ நல்லா இருப்ப நம்புறியோ, நீ உன் வாழ்க்கையை மட்டும் மாத்தல, உன்னை சுத்தி இருக்க எல்லார் மனசையும் மாத்துற. எப்ப எல்லார் மனசையும் மாத்துறியோ, அவன் மனசுல இருக்க எல்லா சிந்தனையும் உயர்த்துற. எப்ப எல்லார் சிந்தனையும் உன்னால உயருதோ, ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய வாழ்க்கை உயராம இருக்க வாய்ப்பே கிடையாது. அதை செய்யறவன் தான் ஆன்மீகவாதி. உன்னை எதிர்த்து நிற்பது யார் என்பதில் கவனம் காட்டுவதை விட உன்னோடு இறைவன் நிற்கிறான் என்பதை கவனத்தில் கொள். அனைத்தையும் எளிதாக எதிர்கொள்ளலாம், வாழ்வை நிச்சயம் வெல்லலாம்.